ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த முந்திரி திராட்சையை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நமக்கு தேவையான அளவுக்கு சேமியாவை எடுத்து அதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுலேயே இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை லைட்டாக சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சின பாலை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 3 ஸ்பூன் இதில் ஜவ்வரிசி நம்ம கழுவி நான் கழுவி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த பால் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். கொஞ்சம் நேரம் ஆகும். இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொதித்த உடனே இப்போ இதில் நம்ம இதில் தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். வெள்ளை சர்க்கரை, அதாவது சீனியை சேர்த்துருக்கோம். அதை சேர்த்து கொஞ்சம் கிளறி விடணும், அது கரையிற அளவுக்கு. அதுலேயே கொஞ்சம் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய். இது இப்போ எல்லோரும் நல்லா கொஞ்சம் கரையணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே நல்ல சுவையான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக க்ரீமி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிட்லாம். ஹாப்பி டுடே.